இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, சொல்லு ராஜா. ஸ்வாதி எங்கன்னு தெரிஞ்சுதா? ஸ்வாதி என் கூட தான் இருக்கா. ஆனா மயக்கத்துல இருக்கா. மயக்கத்துல இருக்காளா? ஏன், என்னாச்சு அவளுக்கு? அதெல்லாம் நான் சொல்றேன். இப்ப நான் வீட்டு மெயின் வாசல்ல தான் இருக்கேன். ஸ்வாதியை நான் இப்ப வீட்டுக்குள்ள தூக்கிட்டு தான் வரணும். வீட்டுக்குள்ளயா? தூக்கிட்டு வர போறியா? ஹால்ல வேற எல்லாரும் இருக்காங்க. அவங்களாம் அங்க இருந்து போனாதான் நான் ஸ்வாதி உள்ள தூக்கிட்டு வர முடியும். நீ தான் இதென்ன பண்ணணும். அந்த ஹால்ல இருந்து எப்படியாவது எல்லாரையும் கலைச்சு விடு. சரி, நான் பண்றேன். ம். ஐயோ, கை வலிக்குதே. யாராச்சும் ஓடி வாங்க. அம்மா, என்னக்கா ரேவதி கத்துறா? வலி தாங்க முடியல. என்னாச்சுக்கா? ஐயோ, கை வலிக்குதே. ஐயோ அம்மா, என்னாச்சு? வலி தாங்க முடியல. என்னம்மா மச்சி? அம்மா, கை வலிக்குது. ரேவதி, அம்மா, ஐயோ, ரேவதி என்னாச்சு? ரேவதி என்னாச்சு? ஏன் கத்துற? என்னாச்சு? என்னாச்சு ரேவதி? ரேவதி, ரொம்ப வலிக்குதா? என்னாச்சுமா? என்னாச்சு? என்னம்மா ஏதோ கை வலிக்குதுன்னு கத்துனே, என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா, திடீர்னு கையில வலி அதிகமாயிடுச்சு, அதான். இப்போ வலி இல்லையா? இல்லம்மா, இப்போ கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கு. ரேவதி, நீ கத்துனத பார்த்து நீ ஏதோ கீழே தான் விழுந்துட்டியோன்னு பயந்து ஓடி வந்திருக்கோம். நல்ல வேலை, அப்படி எதுவும் இல்ல. ரோகிணி, அவளுக்கு தான் எதுவும் ஆகலல்ல? வலி தாங்காம ஏதோ கத்திருக்கா. தொண இங்க இருந்து பேச வேண்டாம். அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க போலாம். ரேவதி, இது பாரு, ஏதாவது வேணும்னா சொல்லு, நாங்களே எடுத்துட்டு வரோம். சரியா? சரிம்மா. அம்மாடி, பார்த்து பத்திரமா உட்காரு. சரிப்பா. வாங்க மாமா. ஸ்வாதி, ஸ்வாதி. ராஜா, இவளுக்கு என்னாச்சு? ஏன் மயக்கமா இருக்கா? பதட்டப்படாத. ஸ்வாதி, ஸ்வாதி, இங்க பாரு. எழுந்துரு. எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்? சொல்லுங்க. நீ எதுக்காக அந்த ஹோட்டலுக்கு போன? உன்னை யார் அங்க வர சொன்னா? ஹே, கேக்குறாருல்ல, சொல்லு. நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்ட இருந்தேன்னு தெரியுமா? நீங்க என்ன மாமா சொல்றீங்க? இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாமா. நான் சொன்னல பூர்ணான்னு ஒரு பொண்ணை பத்தி. அவதான் என்ன கட்டாயப்படுத்தி மியூசிக் டைரக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதா சொல்லி அந்த ஹோட்டலுக்கு என்ன கூட்டிட்டு போனான்.
அங்க போனதும் அவளுக்கு முக்கியமான வேலை இருக்கிறதா சொல்லி கிளம்பிட்டா. நான் மட்டும் மியூசிக் டைரக்டர் இருக்கிறதா சொன்ன ரூமுக்கு போனேன். அங்க 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தன் மியூசிக் ஆல்பம் போடுறதா சொல்லி என்ன பாட வைக்க போறதா சொன்னான். அப்போ அவங்க எனக்கு குடிக்க ஏதோ கொடுத்தாங்க. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே நான் மயக்கமாயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் கண்ணு முடிச்சு பார்த்தா இங்க இருக்கேன். நல்ல வேலை ராஜா வந்ததால நீ தப்பிச்ச. இல்லனா உன்னை போலீஸ் தப்பான பொண்ணுன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேரு சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம். ரேவதி, அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. நீயும் ஏன் பயமுறுத்துற? இந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் சொல்லு. நடந்ததை பத்தியே நினைச்சிட்டு இருக்காத. அதான் முடிஞ்சிருச்சுல. இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. ரேவதி, பாத்துக்க. ஏன் இப்படி பண்ண? ராஜாவும் நானும் அவ்வளவு தூரம் சொன்னோம்ல, அப்புறம் ஏன் அவசரப்பட்டு போன? என்ன மன்னிச்சிருக்கா. ஏதோ ஆர்வ கோளாறுல நீங்க சொன்னதை கேட்காம போயிட்டேன். இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். சாரிக்கா. மன்னிச்சிருக்கா. என்ன மன்னிச்சிருக்கா. யார் சார் நீங்க? என்ன வேணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்வாதிங்கிற பொண்ணை ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போனீங்கல்ல, யார் சொல்லி அங்க கூட்டிட்டு போனீங்க? ஸ்வாதியா? அப்படி யாருமே எனக்கு தெரியாதே. உங்களுக்கு தெரியும். ஸ்வாதியை எதுக்காக அந்த ஹோட்டல் கூட்டிட்டு போனீங்க? சார், நான் தான் ஸ்வாதியா தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல இங்கிருந்து போங்க சார். நீங்க ஸ்வாதிக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிருக்கீங்கன்னு என்கிட்ட கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஒழுங்கா இப்ப உண்மையை சொல்றீங்களா இல்ல போலீஸ் ஃபோன் பண்ணவா? சார் போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார். அப்போ உண்மையை சொல்லுங்க. சொல்லிடுறேன் சார். என்ன இப்படி எல்லாம் பண்ண சொன்னது அந்த சிவனாண்டியோட சித்தப்பா முத்துவேல் தான் சார். பணத்துக்காக ஆசைப்பட்டுதான் இதை செய்ய ஒத்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. உனக்கெல்லாம் அறிவில்ல. தப்புதான் சார். பணம் தான் சார் என் கண்ணை மறைச்சிடுச்சு. அதனால தான் சார் புத்தி கிட்ட போய் இப்படி பண்ணிட்டேன். உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி நான் பண்ண உன் லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். அதுக்காக தான் அமைதியா இருக்கேன். இனிமேலாச்சும் இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கும் துரோகம் பண்ணாம இரு. இனிமே பண்ண மாட்டேன் சார்.